வணக்கம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா மண்டி 7 நாட்கள் வந்து விடுமுறை. இது எங்கேங்கன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசில் லீவு தான், மகாராஷ்டிரா லீவு தான். ஸோ இங்கே இருக்கிற வட சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோலி கொண்டாடுறதுனால வியாழன் இன்றைக்கி வந்து புதன்கிழமை, நாளைக்கு வந்து வியாழக்கிழமை, வியாழன் வெள்ளி லீவு. இது இல்லாமல் சனி ஞாயிறு வந்து நார்மல் விடுமுறை ரெகுலராக இந்த 4 நாள் லீவு. அதுக்கப்புறம் திங்கக்கிழமை ஒரு நாள் மண்டி இருக்குது. அதுக்கப்புறம் செவ்வாய் புதன் லீவு. அடுத்த வாரம் வியாழன் வெள்ளி மண்டி இருக்குது. அதுக்கப்புறம் 2 நாள் லீவு சனி ஞாயிறு. ஸோ தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு 7-8 நாளுக்கு கிட்டத்தட்ட லீவ் வந்துடுது. இது இல்லாமல் அந்த ஒரு நாள் திங்கக்கிழமை இருக்கிற மண்டி வந்து ஒரு நாள் தான் செயல்படும். அப்போ பார்த்திங்கன்னா லாங்கில் வந்து லோடு கிடைக்காது. நம்ம பூண்டெல்லாம் வந்து பாட் லோடு தான் பண்ணுறாங்க. ஒரு 3 டன் 4 டன் 5 டன் 7 டன் இது மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் வந்து லோடு வந்து டக்குன்னு கிடைக்காது. அதனால் திங்கக்கிழமை இந்த வாரத்துலேருந்து, அதாவது இன்னிலேருந்து கடைசி நாளைக்கு வரலையும் லோடு கிடைக்கும். இன்றைக்கி அடுத்த சரக்கெல்லாம் நாளைக்கு ஏற்றுறதுக்காக. ஸோ நாளையிலேருந்து எந்த லோடும் கிடைக்காது. இன்னொரு 10 நாள் கிட்டத்தட்ட வந்து மண்டிக்கு மறுபடியும் வராதிங்க. யாராவது வந்து தமிழ்நாட்டிலேருந்து இதை பார்க்குறீங்கன்னா 10 நாளைக்கு மட்டும் வராதிங்க. அடுத்த வந்து சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து ஊர்லேருந்து கிளம்புனீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை வந்துடலாம். நீங்கள் ஃப்ளைட்டில் வந்தால் விட ஞாயிற்றுக்கிழமை வந்தீங்கன்னா திங்கக்கிழமை வரலாம். அது வரைக்கும் வந்து ஸ்டாக் எடுக்கிறவங்கள யாரும் ஃபோன் பண்ண அங்கே வந்து வராதிங்க. ஏன்னா வந்து ஒரு வாரம் 2 வாரம் இங்கே தங்க வேண்டியதாக இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்பென்சிவ் அதிகமாகும். அதாவது இங்கே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 1000 இல்லாமல் இங்கே வந்து ஸ்டே பண்ண முடியாது. அதனால் இப்போதைக்கு வந்து இவ்வளோ லாங்க்கு வராதிங்க. கரெக்டாக இன்னும் ஒரு 8 நாள் 7 நாள் பொறுத்து கிளம்புங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அதில் மண்டி ஸ்டார்ட் ஆகிறது கரெக்டாக இருக்கும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 நாள் வந்து நாங்கள் வெங்காயம் பண்ணுவோம். வெங்காயம் பார்த்திங்கன்னா மண்டியிலேருந்து பண்ண மாட்டோம். ஏன்னா மண்டியில் லீவு இருக்கிறதுனால நம்ம நிலத்துலேருந்து எடுத்து பண்ணுவோம். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க யாராருக்கும் ஆனியன் வேணும்னா கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரெகுலராக வெங்காயம் இங்கேருந்து எடுத்து அனுப்புகிறோம். அது இல்லாமல் சில இடத்துலலாம் எங்களால் இது வரைக்கும் பண்ண முடியாத இடம்லாம் இருக்குது. அது கூடிய சீக்கிரத்தில் கண்டிப்பாக எப்படியாவது முயற்சி பண்ணி அந்த இடத்துலலாம் டெலிவரி கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இவ்வளோ நாள் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது என்ன மாதிரியெல்லாம் பொருள் தேவைப்படுது, ஒரு பொருளை வந்து சில பேர் எடுத்து கொடுக்காமே இருக்கலாம். அந்த மாதிரி பொருள் எதுனா இருந்தால் சொல்லுங்கள், இங்கேருந்து எடுத்து அனுப்புகிறோம். இல்லை வேறு எதனாச்சும் பொருள் உங்களுக்கு லாங்லேருந்து வரணும் அது மாதிரினாலும் சொல்லுங்கள். நாங்கள் எங்களால் முடிஞ்ச உதவி கண்டிப்பாக ட்ரை பண்ணுறோம். இது இல்லாமல் நம்மளுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. ரெகுலராக வந்து ரேட்டு, அதுக்கப்புறம் என்னென்ன ப்ரைஸ் இருக்குது, என்னென்ன பொருள் பண்ணுறோம் அதெல்லாம் வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் அப்டேட் ஆகும். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெகுலராக நீங்கள் ரேட்டு பார்த்துக்கலாம். மற்றவங்ககிட்ட இருந்து நம்மளுக்கு எவ்வளோ கம்மியாக தரேன்றதை. அந்த குரூப்போட வந்து லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கங்க. இப்போதைக்கு இவ்வளோ தான் தகவல் நண்பர்களே. இந்த ஒரு வாரத்துக்கு வந்து லீவு. நன்றி, வணக்கம்.